ஒரு வீட்டுக்கு மெயின் டோர் எங்கே வைக்கிறது? இப்போது சமீப காலமாக உச்சவாசல், நீச்சவாசல், புதன் வாசல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பேசப்படுறது உண்டு. வடக்கு பார்த்த வீடா கிழக்கொட்டி வாசல் வைங்க, கிழக்கு பார்த்த வீடா வடக்கொட்டி வாசல் வைங்க, மேற்கு பார்த்த வீடா வடக்கொட்டி வைங்க, தெற்கு பார்த்த வீடா கிழக்கொட்டி வைங்க அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்குது. சரி, இது சரியா அப்படின்னு கேட்டால் மகா முட்டாள்தனமான ஒரு விஷயம். இது வந்து திசை பார்க்க தெரியாத நபர்கள் சொல்லக்கூடிய ஒரு தகவல். இது டெக்னிக்கலாக திசை பார்க்க தெரிஞ்சவங்க இப்படி சொல்லவே மாட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு வடக்கு பார்த்த வீடு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மதியத்துலேயும் டோர் கொடுக்கலாம், கிழக்கு ஒட்டியும் டோர் கொடுக்கலாம். அதே மாதிரி கிழக்கு பார்த்த வீட்டுக்கு சென்ட்ரலையும் டோர் கொடுக்கலாம், வடக்கு ஒட்டியும் டோர் கொடுக்கலாம். மேற்கு பார்த்த வீட்டுக்கு சென்ட்ரலையும் டோர் கொடுக்கலாம், மேற்கு ஒட்டியும் வடக்கு ஒட்டியும் டோர் கொடுக்கலாம். தெற்கு பார்த்த வீட்டுக்கு சென்ட்ரலையும் டோர் கொடுக்கலாம், கிழக்கு ஒட்டியும் டோர் கொடுக்கலாம். இது என்ன சார் 2 ஆப்ஷன் போட்டிருக்கீங்க அப்படின்னா, ஒரு இடத்துக்கு திசை சரியாக இருக்கும் பட்சத்தில் சென்ட்ரலையும் டோர் கொடுக்கலாம், ஓரத்துலையும் டோர் கொடுக்கலாம். ஓரத்துலையும் டோர் கொடுக்கலாம், சென்ட்ரலையும் டோர் கொடுக்கலாம். ஸோ 2 பக்கமும் எங்கே கொடுத்தாலும் ஒரே பலன் தான். ஒருவேளை திசை திரும்பி இடமாக இருந்தால் இந்த ரூல் ஒர்க் ஆகாது. அப்போ உங்கள் இடத்துக்கு திசை பார்க்க தெரியணும். திசை பார்த்து இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த மெயின் டோரை சரியாக வைக்க முடியும். அப்போ திசை பார்க்குறதுன்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஸோ அதை இங்கே சொல்லிக் கொடுக்க முடியாது. வேறொரு வீடியோவில் உங்களுக்கு அதை நான் ஷேர் பண்ணுறேன். நான் இது பார்த்தீங்கன்னா இது வடகிழக்கு திசையில் இருந்தால் கிழக்கு பார்த்ததில் வடக்கொட்டி வச்சுருப்போம். அதேமாதிரி இது வடகிழக்கு திசையாக இருந்தால் வடக்கு பார்த்த சைட்டுக்கு கிழக்கொட்டி வச்சுருப்போம். இது வடமேற்கு திசையாக இருந்தால் மேற்கு பார்த்ததில் வடக்கொட்டி வச்சுருப்போம். ஸோ திசை திரும்பி இடத்துக்கு இந்த மாதிரி ஓரமாக போயிடும். ஸோ இதுதான் இந்த திசை திரும்பி இடத்துக்குரிய ஒரு டோர் அமைப்பு. நான் இங்கே வந்து இதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கெலாம் பிளான் போட்டு கொடுத்துருக்கேன். அதில் வந்து எனக்கு தெரிஞ்ச 4 விஷயத்தை மட்டும் தான் எடுத்துப்பேன். அக்னி மூலை, வாயு மூலை, ஈசானி மூலை, குபேர மூலை, அவ்வளோதான். இது 4 மட்டும் தான் எடுப்பேன். இப்போ தான் அதை பற்றின டீட்டெயில்ஸ் இன்னும் நிறைய தெரிஞ்சுது. இதுக்கப்புறம் வந்து கிளைண்ட்டுக்கு எல்லாருக்கும் பிளான் போட்டு கொடுக்கும்போது இன்னும் டீப்பாக பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடுச்சு. 2வது, நான் கொடுக்குற கிளைண்ட்டும் அடுத்தடுத்து வளர்ச்சி அடைவாங்க இந்த பிளான் கொடுக்குறதுனால அப்படின்ற ஒரு பிலீவ் எனக்கு இருக்குது. இதுக்கப்புறம் நான் இன்னைக்கு கற்றுக்கிட்டு மொத்தமே வந்து நான் சைட்டில் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். 2வது, அவங்களும் நல்லா இருப்பாங்க, நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு பார்க்குறேன். வாஸ்து சார்ந்த ஆலோசனைக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.